வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை. 100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. சின்னதா கவலை மறந்து உறவில் கலந்து செய்த தவறை சேர்ந்து ரசித்திடுவோம். எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே. கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. இது பாச மலர்களின் தோட்டமே, ஒரு கூட்டு கிளிகளின் கூட்டமே. அழகோ அழகு எந்தையும் தாயும் மகிழ்ந்துலாவி கொஞ்சிய வீடிதுவே. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. கற்றல் உபகரணங்கள் வழங்கி புங்குடுதீவு லண்டன் ரோஹிணியின் பிறந்த தின கொண்டாட்டம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு. லண்டனில் வசிக்கும் ரோஹிணி என அழைக்கப்படும் திருமதி விஜயகுமாரி பரமகுமரன் அவர்களது பிறந்தநாள் வென்னி எல்லை கிராமம் ஒன்றில் தாயக கிராமத்து உறவுகளினால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புங்குடுதீவை பூர்வீகமாக கொண்டவரும் கொழும்பு மருதானை பிரபல வர்த்தகருமான சொக்கர் மற்றும் நாகேஷ் என அன்புடன் அழைக்கப்படும் சொக்கலிங்கம் சீதேவி பிள்ளை தம்பதிகளின் கனிஷ்ட புதல்வியான லண்டனில் வசிக்கும் ரோஹிணி என அழைக்கப்படும் திருமதி விஜயகுமாரி பரமகுமரன் அவர்களது பிறந்தநாள் அவரது கணவர் பரமகுமரன், மகன் கிஷாந்த் மற்றும் அவரது உறவுகளின் வாழ்த்துக்களுடன் வவுனியா முன்பள்ளி பாடசாலை மண்டபத்தில் கற்றல் உபகரணங்களாக அபியாச கோப்பிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. வவுனியா பகுதியில் வசிக்கும் மழலை சிறுவர் சிறுமியர்கள், அவர்களின் பெற்றோர் என பலரும் ஒன்று கூடி பிறந்த நாளை மகிழ்ச்சியுடன் பிறந்தநாள் பாட்டு பாடி கேக் வெட்டி கொண்டாடினார்கள். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கி வைக்கப்பட்டது. லண்டனில் வசிக்கும் ரோஹிணி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வறுமை கோட்டுக்குட்பட்ட வவுனியா பூவரசன் குளம் கிராம பிரிவில் உள்ள முன்பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. முதல் நிகழ்வாக மாணவ சிறார்களும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு ரோஹிணி அவர்களின் சார்பாக கேக் வெட்டி பிறந்தநாள் பாட்டு பாடி மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். உன் மூச்சில் நான் வாழ்ந்தால்
தூய இயேசு ஆலய முன்பள்ளியின் பெற்றோர் சங்கத்தின் பொருளாளர் ஜேசுதாஸ் ராகினி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊடகவியலாளர் திரு வரதராசா பிரதீபன் அவர்கள் நேரிய முறையில் ஒழுங்கமைக்க வவுனியா தூய இயேசு முன்பள்ளியின் ஆசிரியர் திருமதி ஜெஸ்ட்ரீனா அருளானந்தன் அவர்களின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சிறார்களின் பெற்றோர்களும் விருந்தினர்களாக இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்தனர். பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை, பச்சை கிளிகள் தோளோடு. இன்றைய நாளில் தனது பிறந்த நாளை கொண்டாடும் லண்டன் வாழ் ரோஹிணி பரமகுமரன் புங்குடுதீவு பிரபல வர்த்தகர் சொக்கர் என அழைக்கப்படும் சொக்கலிங்கம் நாகேஷ் தம்பதிகளின் இளைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களது குடும்பத்தின் எந்தவிதமான நிகழ்வு என்றாலும் அந்நிகழ்வினை தாயக உறவுகளோடு இணைந்து கொண்டாடி உதவி செய்து வருபவர்கள் என்பதை கட்டாயம் சொல்ல வேண்டும். அதுவும் மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தினூடாக இவர்கள் பல்வேறு வாழ்வாதார மற்றும் கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற நிகழ்ச்சி திட்டத்தினூடாக தொடர்ச்சியாக உதவி செய்து வருவது சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி ரோஹிணி பரமகுமரன் அவர்களுக்கு அவரது கணவர் மகன் கிஷாந்த் ஆகியோருடன் உறவுகள் நண்பர்களுடன் இணைந்து தாயக உறவுகளோடு இணைந்து மாணிக்கதாசன் நற்பணி மன்றமும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக தாயக உறவுகளுக்கு மாணிக்கதாசன் நற்பணி மன்றம் ஊடாக நிதி பங்களிப்பினை வழங்கி வருவதற்கு நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். லண்டனில் வசிக்கும் ரோஹிணி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதுடன் அவர்கள் சீரும் சிறப்புடன் வாழ ஆண்டவனை வேண்டிக் கொள்வதோடு அவரது பிறந்த தினத்தை முன்னிட்டு எமது மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றிகள். அத்தோடு இதனை ஒழுங்கமைத்த மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்திற்கும் ஊடகவியலாளர் பிரதீபனுக்கும் மிக்க நன்றிகள். நலிவுற்றவர்களுக்கு நற்பணி இயக்கம் என்றும் மக்களுக்காகவே மாணிக்கதாசன் நற்பணி மன்றம். நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே, நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண் போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவனோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய் ஆசையோடுதான். அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ, அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே.